இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட அமைச்சர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் பொறுப்பேற்பு. முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றதை தொடர்ந்து பணிகளை துவக்கினர். நிதியமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர்கள் தங்கள் அலுவலகங்களில் பொறுப்பேற்பு. நிதியமைச்சர் செங்கோட்டையனையும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்தையும் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய். கோடை விடுமுறைக்கு பின்பு வரும் ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறப்பு. 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் வெளியாகும். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. தயாரிப்பாளர் கே ராஜன் மறைவிற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். சிறு திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகிப்பாளர்களின் உரிமைகளுக்காக துணிச்சலுடன் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்தவர் என புகழாரம். பத்து வயதிலேயே ஒலிம்பிக்கில் பதக்கம் பெறுவது எப்படி என்று பயிற்சி கொடுக்கப்பட்டு மாணவர்கள் தயார் செய்யப்படுவார்கள். நேரு விளையாட்டு அரங்கில் ஆய்வு செய்த பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. அதிமுக எம்எல்ஏக்கள் இருதரப்பாக உள்ள நிலையில் நாளை இபிஎஸ் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாளை காலை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்திற்கு வருமாறு இபிஎஸ் அழைப்பு. வேலூர் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை குறித்து புகார் அளித்த பெண் மீது தாக்குதல். கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். கோவை அருகே மீன்பிடிக்க சென்ற 13 வயது பள்ளி மாணவன் அடித்துக் கொலை. சக மாணவர்கள் 2 பேர் கைது. பாட்டிலால் அடித்துக் கொன்று சடலத்தை குழி தோண்டி புதைத்ததும் அம்பலம். கேரள முதலமைச்சராக பதவியேற்றார் வி.டி. சதீசன். ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கேரள முதலமைச்சரை தொடர்ந்து 20 அமைச்சர்களும் பதவியேற்பு. இலாக்காக்கள் பின்னர் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு. கேரள முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்பு. காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டு வி.டி. சதீசனுக்கு வாழ்த்து. இன்ஸ்டாகிராம் மூலம் தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தோல்வி நேரத்தில் பீனிக்ஸ் பறவை போல திமுக எழுச்சி பெறும் எனவும் பேச்சு. அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் செம்மலை திடீர் விலகல். அதிமுக உள்கட்சி பூசலில் சதி இல்லை என்றும் வேறு கட்சியில் இணையும் எண்ணமில்லை என்றும் பேட்டி. பொது வாழ்வில் இருந்து சில காலம் ஓய்வெடுக்கிறேன் என திமுக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் விளக்கம். உபா சட்டத்தில் கைதானவர்களுக்கு ஜாமீன் வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உபா சட்ட பிரிவை மேற்கோள் காட்டி ஜாமீனை மறுத்து நீண்ட காலம் சிறையில் வைக்க முடியாது எனவும் கருத்து. ஹரியானா மாநிலத்தில் என்எஸ்ஜி கமாண்டோக்களுடன் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி ஜாலியாக உரையாடிய வீடியோ வைரல். நான் ஃபிட்டாக இருக்கிறேனா என கமாண்டோக்களிடம் தோனி கேட்ட நிலையில் தல நீங்கள் எப்போதும் ஃபிட் தான் என ரசிகர்கள் கமெண்ட்.
फिट लग रहा हूँ ना? पहले आए तो सही फिट लग रहा था। जैसे जैसे टाइम बढ़ता है मेहनत ज्यादा कर रहा हूँ।